செழிப்பாக்கி இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, வறண்ட இடத்துல நீர் எங்களுக்கு நீரூற்றை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் பெரிய காரியங்கள் செய்யும்படி எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதனால வந்த பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இவளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை தேவனுடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவனுடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, உமது கரத்தில் சகலத்தையும் ஒப்படைக்கிறேன். தேவன் தாமே மகிமைப்படுவீராக. பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் அன்பின் பிதாவே. ஆமென். சத்தமாய் சொல்லுவோமா? ஆமென், ஆமென். பக்கத்துல ஒன்று பார்த்து உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க பாப்போம். ஒன்று ரெண்டு பேர்த்தையாவது பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன கரங்களை வச்சு சொல்லாமே ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நம்மளோடு இருக்கிறார். நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார், சத்துவத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மளை அருமையாய் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன். ஆமென். இதனால ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் பெயரை சொல்லி தேவன் அழைத்திருக்கிறார் சொல்லுங்க. உங்க டேனியலை தேவன் அழைத்திருக்கிறார். நீங்க அப்படி உங்க பேரை சொல்லுங்க. என் பேரை சொல்லாதீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஆமென், ஆமென். நம்ம என்ன சொல்றோமோ அது தேவன் அப்படி அறிக்கை செய்கிறார். ஆமென், ஆமென் என்று சொல்லுகிறார். ஆமென். இந்த ஸ்தலத்துல ஏறெடுக்கப்படும் எல்லா ஜெபத்துக்கும் எல்லா துதிகளுக்கும் தேவன் அங்கீகரிக்கிறார். தேவன் பதிலை கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு என்ன வேணுமோ அதை தேவன் இடத்துல கேளுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. தேவன் போகும்போது உங்க கையில கொடுத்து அனுப்பார், நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. ஆமென். இந்த நாள்ல தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஆமென். இந்த நாள்ல என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கையில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே என்ற பாடலை பாடவும். ஆமென். இதனால எங்களோடு சேர்ந்து புதிய பாடல் எங்களோடு சேர்ந்து கத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உற்சாகமாய் தட்டி பாடுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக எல்லாரும் கரங்கள் தட்டி என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ள கைகளில் வரைந்தவரே. ஆமென். இன்னொரு முறை. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, ஆமென், உள்ள கைகளில் வரைந்தவரே, என்னை நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே. ஆமென். என்னை உருவாக்கி உயர்த்தினீரே, ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தி. சொல்லுமா? ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தி. என்னை பெயர் சொல்லி, என்னை பெயர் சொல்லியா உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுமா? கைகளில் வரைந்தவரே, ஆமென், என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே, மனதிரமாயிருந்த என்னை பற்றாத ஊற்றாய் மாற்றினீரே. சொல்லுமா? வனாந்திரமாயிருந்த என்னை பற்றாத ஊற்றாய் மாற்றினீரே, என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். ஆமென். என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, ஆமென், உள்ள கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. இன்னொரு முறை சொல்லுமா? என்னை பெயர் சொல்லி அழைத்த. எல்லாரும் சத்தத்தை வேண்டி பாடுவோமா? நல்ல தேவனை தீர்க்கதரிசனமாய் சொல்லுவோம், அறிக்கை செய்வோம். என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, ஆமென், உருவாக்கி உயர்த்தினீ. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஆமென். சொல்லுமா? ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்து. கைவிடப்பட்டிருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே, ஆமென், கைவிடப்பட்டிருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே, என்
சத்தத்தை உயர்த்தி பாருங்க பாப்போம். எல்லாரும் ஆண்டவர் ஆராதிப்போம். ஆராதிக்க ஆண்டவர் இடத்துல வந்திருக்கிறோம். தேவனுடைய வீட்டில் கம்பீர சத்தம் ஒலிக்கும் என்ற பிரகாரமாய் அதனால தேவனுடைய வீட்டில் ஆமென். என்னை பெயர் சொல்லி அழைத்தார். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே ஆமென். என்னை உள்ள கையில் வரைந்திருக்கிறேன். என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தி நீ ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீராமே. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீராமே. என்னை பெயர் சொல்லி அழைத்து எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உற்சாகமாக ஆமென். என்னை கரம் பிடித்து நடத்தினீரே ஆமென். உருவாக்கி தீரீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத எனக்கு அவர் கிருபை தந்து என்னை பெரியவனாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் ஒன்றுமில்லாமல் இருந்த தேவன் என்னை உயர்த்தி இருக்கிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஒன்று பக்கத்தில் இன்னும் 2 பேர் இருப்பாங்க, இந்த சைடு பக்கத்தில் இன்னொருத்தரையும் பார்த்து சொல்லுங்க. ஆமென். என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் என்னை பெரியவனாக்கி இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இப்போ நாங்கள் இன்னும் கம்மியா இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற நிலைமை விட ஆண்டவர் என்னை இன்னும் அதிகமாக உயர்த்தி கொண்டே இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆமா, நான் இப்ப பார்க்குற மாதிரி இனிமேலும் இருக்க மாட்டேன். ஆமா ஆமா. நாளைக்கு பார்க்குற ஆள் வேற மாதிரினா ஆண்டவர் என்னை எல்லா காரியங்களும் ஆண்டவர் உயர்த்துகிறவரா இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்ம வீட்டை கட்டாராகில் கட்டுவர் பாடு இருதா. ஆமென். நம்ம என்னதான் நம்மளை உயர்த்தணும், நம்ம தொழிலில் முன்னேறணும், என்னுடைய மற்ற வாழ்க்கையில என் குடும்பத்தில் நான் உயரணும்னு நினைச்சாலும் ஆண்டவர் அது செய்யாட்டா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். கர்த்தர் உன் வீட்டை கட்டாராகில், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன் வீட்டை கட்டாராகில். ஆமா, நம்ம சுயத்துல நம்ம உயரணும்னு நினைச்சா முடியாது. தேவன் என்னை உயர்த்த வேண்டும். ஆமென். அதனால தான் நான் என்னை உள்ளங்கையில் அவர் வரைந்திருக்கிறார். ஆமென். நான் அவரை மறந்தாலும் அவர் என்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறனாலே மறக்க மாட்டார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை காக்க என் கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை காத்து வரக்கு என்னை கர்த்தர் இருக்கிறார். ஆமென். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படி கருத்தாய் நம்ம பார்க்கிறோமோ அதே போல தேவன் நம்மளை பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமென். இந்த நாள் இந்த பாலை படுவோம். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பாக்கள் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என் கால்களில் இடராமல் தூதரில் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் உறங்காமல் காப்பார். என்ன வசனம் பாருங்க. நான் படுத்து உறங்கினாலும், ஆமா நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க, எல்லாம் தூங்கிட்டீங்களோ? ஆமா, நான் தூங்கினாலும் என் தேவன் தூங்காமல் என்னை காக்கிறவரா இருக்கிறார். ஆமென். இந்த நாள் இந்த பாடலை பாடுமா, என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார் என்று சொல்லி உற்சாகமாய் கரங்களை தட்டி உற்சாகமாய் கரங்கள் தட்டி இந்த நாள்ல என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ஆமென். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என் கால்கள் கல்லிடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். ஆமென். என் கால்கள் கல்லிடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். ஆமென். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுங்க. ஒருவேளை பாட்டு தெரியலினாலும் கரங்களை தட்டி கற்றுக்கொள்ளுங்க. நாமே என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். பகல் நேரம் பறந்திடும் அம்பும் ஒன்றும் செய்ய முடியாது. ராசாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். பகல் நேரம் பறந்திடும் அம்பும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென்.
ராசாம் பயங்கரத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. இருளில் நடமாடும் கொள்ளை ஒன்றும் செய்யாது. மத்தியானம் பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாது. அறிக்கை செய்யுமா? இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாது. மத்தியானம் பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாது. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்கா கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ஆமென். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல சொல்லுமா? என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ஆமென். ராப்பகல் கண்ணுறங்காம் கண்மணி போல காப்பார். சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரத்தென்னை காத்திட வந்திட தேவனுண்டு. அவன் சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரத்தென்னை காத்திட வந்து தேவனுண்டு. அக்கினின் சூளை நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கரத்துக்குள் மறைத்து கொண்டு கருத்தாய் காக்கும் தேவனுண்டு. ஆமென். ஆமென். சொல்லுமா? தேவனுண்டு. என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ஆமென். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் பாருங்க. பகல் நேரம் பறந்திடும் அம்பும் ஒன்றும் செய்ய முடியாது. ராசாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதுவும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஒன்று அதே தான் சொல்லிட்டேன். பக்கத்துல பார்த்துன்னா உங்க நண்பர்கள் எந்த பக்கம் பார்க்குறாங்களே ரெண்டு பக்கம் பார்த்து சொல்லுங்க. ஏன்னா இந்த பக்கமும் பிரச்சனை வரும், இந்த பக்கம் பிரச்சனை. அதனால பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதுவும் ஒன்றும் என்ன செய்ய முடியாது. ஆமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதுவும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். ஏன் இந்த வார்த்தைகளை நம்ம திரும்ப திரும்ப ஆலயத்தில் அறிக்கை செய்ய சொல்றோம்னா, வார்த்தைகளை அறிக்கை செய்ய தேவன் அதை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஒருவேளை நம்ம சோர்வு நிமித்தலோ இல்லை வேற காரியத்தில் நிமித்தலோ சொல்லாம இருந்தாலும் இந்த வார்த்தைகளை நம்ம சும்மா அறிக்கை செய்யும் போது அந்த வார்த்தைகளை அவர் சில நேரம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அதை உறுதிப்படுத்துகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அடிகளை மாத்திரம் பாட போறோம். பகல் நேரம் பறந்திடும் ஒன்றும் செய்ய முடியாது. ராசாமம் பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்ய முடியாது. மத்தியானம் பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். நாளை பாடுவோமா? உற்சாகமா கரங்களை தட்டுங்க. கரங்கள் தட்டி நம்ம பாடுவோம். ஆமென். பகல் நேரம் பறந்திடும் அம்பும் ஒன்றும் செய்ய முடியாது. ராசாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். பகல் நேரம் பறந்திடும் அம்பும் ஒன்றும் செய்ய முடியாது. ராசாம பயங்கரத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாது. மத்தியானம் பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாது. ஆமென். இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாது. ஆமென். மத்தியானம் பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாது. என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காம் கண்மணி போல காப்பார். ஆமென். என்னை காக்க
ஒரு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? என்னை காக்க என் கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் அவர் என்னை காக்கிற தேவன். அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஆமென். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் காத்த கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கிருபை அனுதினமும் புதிதாக இருக்கிறது. ஆமென். அவர் தினமும் அவர் கிருபையினால் என்னை நிரப்புகிறவராக இருக்கிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் உறுதியாய் நம்புறீங்க? அவருடைய கிருபை மாறாததா இருக்கிறது. ஆமென். என்னை தினமும் ஒரு பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி அவர் கிருபையினால் என்னை நிரப்புகிறார். ஆமென். இதனால வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்னியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் காத்த கிருபை என்று சொல்லி இதனால் இந்த பாடலை எழுந்து நின்று பாடுவோமா? எல்லாரும் எழுந்து நின்று நாள் ஆராதனைக்குள்ள சொல்ல போறோம். கர்த்தர் இந்த நாள் அவர் ஆராதனை நேரத்தில் அவருடைய கிருபையினாலே நம்மளை நிரப்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, இயேசுவே ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, இயேசுவே ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு முறை ஹல்லே ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லே ஹல்லேலூயா, ஆமென். உற்சாகமா ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா. பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. ஆமென். பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. ஆமென். என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. ஆமென். அல்லே அல்லே. உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த நாள்ல தேவனுக்கு முன்பாக என்னை எல்லா போராட்டங்களிலும், எல்லா சோர்வுகள் மத்தியிலும், எல்லா பலவீனங்கள் மத்தியிலும் என்னை காத்த தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். சொல்லுமா? உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லையாமே. நீ உற்சாகமா எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு முன்பாக போல் வேறு தேவன். நீ நல்லவர், நீ நல்லவர், ஆமென், வல்லவர், உம்மை போல் வேறு அவரை போல தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினீ. ஆமென். பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். ஆண்டவருக்கு முன்பாக கம்பீரமாக இதனால நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல வேறு தேவன் இல்லை. ஆமென். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீ நல்லவர் போல் வேறு. இன்னொரு முறை நீ நல்லவர், நீ நல்லவர், இயேசு நல்லவர், அவரை போல தேவன் இல்லை, தேவன் இல்லை. ஆமென். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோக தேவனே, பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆமென். சொல்லுமா?
உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நாளில் தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே பரலோக ராஜனே உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அன்பின் கரத்தினாலே. ஆமென். உமது அன்பின் கரங்களில் ஆமென் நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. ஆமென். நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. ஆமென். நான் கண்டேனே. இன்னொரு முறை தேவனுக்கு முன்பாக உமது அன்பின் கரத்திலே ஆமென் நான் கண்டேனே. நான் கண்டே மோசேயின் தேவனே மோசேயின் உச்சாம கரங்களுக்கு எல்லாரும் என்னை வழி நடத்திடுவீர். இந்த மாதத்துல புதிய மாதத்துல ஆண்டவரே எல்லா காரியங்களும் உமது கரம் என்னோடு இருக்கட்டும். ஆமென். என்னை வழி நடத்திடுவீர் மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுவே. மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுவே. உமது அன்பின் கரங்களிலே உமது அன்பின் கரங்களில் நான் கண்டேனே. ஆமென். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. ஆமென். நான் கண்டேனே. இயேசுவே நான் கண்டேனே. ஆமென். நான் கண்டேனே. நான் கண்டேனே. ஆமென். கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. இயேசுவே நான் கண்டேனே. நான் கண்டேனே. தேவாதி தேவனே தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். சத்தத்தை உயர்த்தி சொல்லும் எல்லாரும் தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். ராஜாதி ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களில் நான் உமது அன்பின் கரங்களில் நான் கண்டேனே. நான் கண்டேனே. இயேசுவே நான் கண்டேனே. நான் கண்டேனே. ஆமென். உள்ளத்தினால் சொல்லுமா நான் கண்டேனே. எல்லாரும் நாவுகளை இதனால தேவனுக்கு முன்பாக ஆராதிப்போம். ஆண்டவரே உமது அன்பின் கரங்களிலே ஆண்டவரே நீர் என்னை வழி நடத்திருக்கிறீர். ஆமென். நான் கண்டேனே. உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவார். என்று வாக்களித்தார் தேவன் என்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன் என்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன். ஆமென். விசுவாசத்தில் அறிக்கை செய்யுமா இந்த நாளில் தேவனுக்கு முன்பாக உன்னை அதிசயம் காண செய்வேன். இந்த நாளில் தேவனுக்கு ஆராதனை வேளைகளிலே ஒவ்வொரு மத்தியிலும் தேவன் அற்புதத்தை அதிசயத்தை செய்வாராக. என் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் உண்டாகட்டும். ஒரு அதிசயம் உண்டாகட்டும். வழி திறக்கும் வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. எல்லாம் இன்றே மறைந்திடுவே. ஆமென்.
தடைகள் எல்லாம் தேவன் எல்லா தடைகளும் ஆராதனை வேலை மாற்றுவாராக. எல்லா போராட்டத்தின் தடைகளை, எல்லா பிசாசு தந்திரத்தின் தடைகளை, நம் வாழ்க்கையில போட்ட எல்லா தடைகளையும் எல்லா தேவையில்லாத காரியங்கள் அகன்று போகட்டும். அதனால என் ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருந்த ஒவ்வொரு காரியங்கள் தேவன் மாற்றுவாராக. என் பலவீனங்களை எல்லாம் மாற்றுவாராக. என்னுடைய சரீரத்தில் இருக்கிற போராட்டங்களை மாற்றுவாராக. வியாதியின் காரியங்களை மாற்றுவாராக. குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்களை மாற்றுவாராக. தரித்திரமா இருக்கிற வாழ்வை இதனால தேவன் செழிப்பாய் மாற்றட்டும். பலவீனம் எல்லாம் மாறட்டும். நான் செய்கிற நேரத்தில் தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மத்தியில் இறங்கி வருவதாக. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. அவே இடங்கள் எல்லாம் இன்னே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. நன்றி சொல்லுமா. தடைகள் எல்லாம் தேவன் மாற்றுகிறார். எல்லா தடைகளும் தேவன் மாற்றுகிறார். எல்லா பிசாசின் போட்ட தந்திரங்களை எல்லாத்தையும் தேவன் மாற்றுகிறவரா இருக்கிறார். வியாதிகளை மாற்றுகிறவரா இருக்கிறார். பலவீனங்களை மாற்றுகிறவரா இருக்கிறார். போராட்டங்களை மாற்றுகிறவரா இருக்கிறார். குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்களை மாற்றுகிறவரா இருக்கிறார். தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. இடைஞ்சல் எல்லாம் சத்தத்தை வெற்றி சொல்லுமா எல்லாரும். தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. இடைஞ்சல் எல்லாம் இன்றே மறை. கூரைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. விசுவாசத்தில் அறிக்கை செய்வோம். வாதையெல்லாம் மறைந்தே போகுமே. பாதையெல்லாம் நீங்க சொல்லுங்க. இந்த நாள்ல என் வாழ்க்கையை மாற்றுவா. என்னை அதிசயம் காண செய்கிற தேவன் இந்த ஆராதனை மத்தியில் என்னோடு இருக்கிறார். கண்டிடுவா. என்னை அதிசயம் காண செய்வா. நான் அற்புதம் கண்டிடுவே. என்னை அதிசயம் காண செய்வா. இன்னொரு முறை என்னை அதிசயம் காண செய்வா. நான் அற்புதம் கண்டிடுவே. வாய்களை தர சொல்லுமா. நான் அதிசயம் காண செய்வா. இந்த நாள்ல தேவன் என்னை அதிசயம் காண செய்கிறவரா இருக்கிறார். என்னை அற்புதம் காண செய்கிற தேவனா இருக்கிறார். அவரை போல அழகுள்ள தேவன் ஒருவரும் இல்லை. அவரை போல அற்புதமான தேவன் ஒருவரும் இல்லை. இந்த ஆராத நேரத்தில் நானும் நீங்களும் நிற்கும் போது தேவனுடைய பிரசனம் நம்மளை அவருக்கு ஏற்றதாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அவருக்கு உகந்த வாசனையாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. என்னை நல்ல சுகபலத்தோடு அவரை ஆராதிக்கும்படி, என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் தேவனை உயர்த்தும்படி என்னை தேவன் மாற்றி கொண்டிருக்கிறார். அப்படி என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோமா. இந்த நாட்களில் ஆமென் என்று சொல்லுவோமா. ஆண்டவரே, என்னை உம்மை போல நீர் மாற்றுவீராக. என்னை உம்மை போல நீர் மாற்றுவீராக. என்னை உம்மை போல நீர் மாற்றுவீராக.
வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமா இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமா இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நான் இன்னும் பரிசுத்தமாகும்படி தேவன் என் மத்தியிலே அசைவாடுவீராக. என்னை இன்னும் அதிகமாய் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. என்னை இன்னும் அதிகமாய் பரிசுத்தப்படுத்துவீராக. ஓ உமக்கு நன்றி அண்டே. ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி, ஓ உமக்கு நன்றி, ஓ உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. ரஷதாரிலரபா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ரேதஷதாரிலரபா, எல்லா சூழ்நிலை என்னோடு இருக்கிற தேவன் நீர் நல்லவராக இருக்கிறார். அழகே 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 அழகே, உம்மை போல யாரும் இல்லையே. கொயர் பாடுங்க. அழகே 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 அழகே, உம்மை போல யாரும் இல்லை. எல்லாரும் கரங்களை சொல்லுவோமா? அழகே 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 அழகே, உம்மை போல யாரும் இல்லை. அழகே அழகே, உம்மை போல யாரும் இல்லையே. வாக்கில் நீர் வல்லவர், அறிவில் நீர் உயர்ந்தவர், அழகில் நீர் சிறந்தவர், உம்மை போல யாரும் இல்லையே. வாக்கில் நீர் வல்லவர், அறிவில் நீர் உயர்ந்தவர், அழகில் நீர் சிறந்தவர், உம்மை போல யாரும் இல்லையே. இன்னொரு முறை சொல்லுமா? வாக்கில் நீர் வல்லவர், அறிவில் நீர் உயர்ந்தவர், அழகில் நீர் சிறந்தவர், உம்மை போல யாரும் இல்லையே. அழகே 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 அழகே, உம்மை போல யாரும் இல்லை. நீங்க சொல்லுங்க பாப்போம். கரங்களை உயர்த்தி, எல்லா சத்தத்தை உயர்த்தி. ஆமென். அழகே 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 அழகே, உம்மை போல யாரும் இல்லையே. அழகே அழகே. ஒரு விஷயம் கூட உள்ளத்தினால தந்து எல்லாரும் சொல்லுமா? ஆண்டவரே, என்னை நீர் அழகாய் படைத்திருக்கிறீர், என்னை நீர் அருமையாய் நீர் படைத்திருக்கிறீர், உம்மை போல யாரும் இல்லை. ஆண்டவரே, அழகே அழகே